இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா இரு. லட்சுமி அக்கா, மாமாவா இந்த மாதிரி அவரா இத செஞ்சாரு? என்ன இருக்காது இருக்காதுக்கா. இல்லக்கா, மாமா இத கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு. என் மனசு சொல்லுது மாமா கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டாருக்கா. எனக்கு மாமாவை தெரியும், என்ன விட உனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி இதெல்லாம் நம்புற? மாமா இதெல்லாம் பண்ண மாட்டாருக்கா. ஷாலு, நான் என் கண்ணால பார்த்தேன். இல்ல, நீ ஏமாந்திருக்கலாம். அக்கா, என் மனசு இப்பவும் சொல்லுது மாமா இந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. இல்ல, இவ்ளோ நாளா நமக்கு மாமாவை தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியாதா என்ன? மறுபடியும் சொல்றேன், நீ எதையோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் எப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஷாலு? ஷாலு, ரிஷியே அதை ஒத்துக்கிட்டான். அவன் தப்பு பண்ணிட்டான்னு அவனே இப்ப ஒத்துக்கிறான். எதுக்காக டிவோர்ஸ் பண்றேன்னு நீ என்கிட்ட காரணத்தை கேட்டல. டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணமே இதுதான். ரிஷி பண்ண அந்த காரியம் தான் டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணமே. மாமா போய் இப்படி செஞ்சாரா? மாமா இப்படி பண்ண சான்ஸே கிடையாது. நீ மாமா கிட்ட ஒழுங்கா பேசு. மாமா கிட்ட என்ன பேசுறது? ரிஷியே ஆமான்னு இந்த விஷயத்தை ஒத்துக்கும் போது நான் என்னன்னு போய் பேசுறது? நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பேசணும்? பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஷாலு, புரியுதா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. அவன் மலிஷ்காவையும் ஏமாத்த கூடாது. வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்காத. அவர் உன்னோட புருஷன். ஜென்ம ஜென்மத்துக்கு ஒன்னா இருக்க சொல்ற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, எந்த உறவும் அழியல, புரியுதா? நானும் ஆயுஷும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்க பாக்குறோம். ஆனா நீ என்னடா இப்படி பேசுற? அக்கா, நீ விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குக்கா. ஓ காட், இங்க என்னதான் நடக்குது? இது இது எப்படி பாசிபிள்? நோ 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 நோ, சான்ஸே இல்ல. எனக்கு அவரை பத்தி தெரியும். இது இம்பாசிபிள். ரிஷி ப்ரோ இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. எப்பவும் அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாரு. ஆனா லக்ஷ்மி அண்ணியே சொல்றாங்க, அவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க. தப்பா புரிஞ்சிருந்தா, அவங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா 100% அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதா இருக்கும். லக்ஷ்மி அண்ணி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிஷி ப்ரோ எப்பவும் இப்படி பண்ண மாட்டாரு. ஓ காட், என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? அதோட அக்காக்கு என்ன ஆச்சு? என் பேச்ச கேட்க தயாராவே இல்ல. இல்ல, மாமா இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாரு. இதெல்லாம் தப்புன்னு ஏன் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அதோட மாமாக்கு என்ன ஆச்சு? மாமா எதுக்கு ஒத்துக்கிட்டாரு? இன்ஃபேக்ட் மாமா இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாரு. நான் என்ன செய்ய? ஆயுஷ்க்கு போன் பண்றேன். இந்நேரம் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். யார் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா என் மனசுக்கு தெரியும். என் மனசு சொல்லுது, ரிஷி ப்ரோ இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. He can never do it. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு 100%. ஷாலு, இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. Thank God ஷாலு, நான் இங்க யோசிக்கிறது தான் அங்க நீ யோசிக்கிற. மாமா கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டாரு. I know ஷாலு, அவர் பண்ணிருக்க மாட்டாரு. நீ ஒத்துக்கிற, நான் ஒத்துக்கிறேன். பட் வேற யாரும் இதை ஏத்துக்க தயாரா இல்ல. ஆயுஷ், உனக்கு தெரியுமா? ஆயுஷ், என் மனசு சொல்லுது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க தவறிட்டே இருக்கோம்னு. அதாவது என்னவோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு, அது நமக்கு புரிய மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இல்லனா ரிஷி ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு ஷாலு. அதோட அக்காவும் இந்த மாதிரி மாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு இவளும் சொல்லவே மாட்டா ஆயுஷ். ஐ நோ பட் இப்ப என்ன பண்றது? ஆயுஷ், அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அக்கா கேட்க மாட்டேங்கிறா. இது கண்டிப்பா நடந்திருக்காது, மாமா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டா. அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அதான் ரிஷி ப்ரோவே ஒத்துக்கிட்டாருல. ஆயுஷ், ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. ப்ளீஸ் மாமா கிட்ட நீ ஒரு தடவை பேசி பாரு.
ஒருவேளை அவர் உன்கிட்ட சொல்லலாம்ல. அதோட இப்போ நம்மளால ஏதாவது பண்ண முடியும்ல. டிவோர்ஸ்க்கான காரணம் தெரிஞ்சாச்சு. சரியா சொன்ன. கரெக்ட் ஷாலு. டிவோர்ஸ்க்கான காரணமும் இதாதான் இருக்கும். அப்படின்னா இந்த விஷயம் தப்புன்னு ஒருவேளை ப்ரூவ் ஆயிட்டாலே, இந்த காரணம் தப்புன்னு ப்ரூவ் ஆயிட்டா நம்ம மறுபடியும் அவங்கள ஒண்ணு சேர்க்கலாம்ல. ஆமா ஷாலு, நம்ம இதுதான் பண்ணணும். there is no other way out. and லக்ஷ்மி அண்ணி என்ன சொல்றாங்களோ அண்ட் மாமா என்ன புரிஞ்சுக்கிறாரோ அது எல்லாமே தப்பு. எக்ஸாக்ட்லி ஷாலு, இது தப்பு தான். அண்ட் இது தப்புன்னு ப்ரூவ் பண்றதா நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி எய்ம் ஷாலு. உன்னோட அப்புறம் என்னோட. and I swear to God ஷாலு, இந்த உலகத்தையே புரட்டி போட வேண்டி வந்தாலும் சரி, நான் இது தப்புன்னு நிரூபிச்சு காட்டுவேன். பாய். யா. இன்னும் ரிஷி ஏன் வரலன்னு தான் தெரியல. எங்க போனா? அவன் ஆயுஷ் கிட்ட பேசினானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஆயுஷும் இன்னும் வரல. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அத்தை, நானும் போய் கேட்டுட்டு வரேன். மாம், நோ பாயிண்ட். மாமா, ரிஷி ப்ரோ இன்னும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ரிஷி அண்ணனுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? ஆயுஷ், நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு அந்த கவலை வேண்டாம் தேவிகா. அவன் கையால மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. அதை நினைச்சு அவன் வருத்தப்படுவான். அதனாலதான் அவன் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான். இல்லம்மா, அவன் இன்னும் வருந்தல. உண்மையிலேயே பிராயச்சித்தம் பண்ண அவன் நினைச்சிருந்தா இந்நேரம் நம்ம முன்னாடி வந்திருக்கணும். செஞ்ச தவிர ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். தண்டனையை ஏத்துப்பான். இப்படியெல்லாம் ஓடி ஒளிய மாட்டான். அவனை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. மாமா, நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இந்நேரம் அவரு மலிஷ்கா வீட்ல இருந்து கிளம்பிருப்பாரு. ஆயுஷ், போய் பாரு. வரும்போது அவனை கூட கூட்டிட்டு வந்துரு. ரிஷி ப்ரோ இன்னும் வீட்டுக்கு வராதும் நல்லதா போச்சு. நான் அவரை தனியா மீட் பண்ணி பேச வேண்டியது இருக்கு. அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். யா, பாய். அண்ணி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுக்கே நீங்க டார்ச்சர் கொடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நடந்தது நடந்துருச்சு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ரிஷியும் மலிஷ்காவும் லவ் பண்றதுனால ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல இது நடந்திருக்கும். ரெண்டு பேரும் ஒழுக்கமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் அவங்களோட லிமிட்ஸ் என்னன்னு தெரியும். இந்த நேரத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரிஷி உங்களுடைய மகன், அதுவும் ஒரே ஒரு மகன். அதனால அவனை தண்டிச்சு நீங்க அவனை வீட்டை விட்டு விரட்டாதீங்க ப்ளீஸ்.